Hi friends, welcome to my channel. Seventh sum A, B, C ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. First subdivision A into BC equal to AB into C. இதை தான் நம்ம proof பண்ணணும். So first எடுத்துக்கோங்க A into BC equal to AB into C. ஓகேவா? left hand side எடுத்துக்கலாம். BC first. So BC is equal to B ஓட வேல்யூ 4, 0, 1 and 5. And C ஓட வேல்யூ 2, 0, 1, 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. 0 into 1 which is 0. ஓகேவா? Next 4 into 0 which is 0. 0 into 2 which is also 0. 1 2s are 2. ஓகேவா? 5 1s are 5. 1 into 0 0 plus 5 2s are 10. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 8 என்ற வேல்யூ கிடைக்கும். 0 வந்து 0 தான் இருக்கும். 5 plus 2 which is 7. ஓகே, இங்க 10 இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? A into BC. நம்ம BC கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ ஏவை இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ A into BC. ஏவோட வேல்யூ 1 2 and 1 3. BCயோட வேல்யூ இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 8 0 7 and 10. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 into 8 which is 8. ஓகே, 2 7s are 14 plus 14. 1 into 0 0. 2 10s are 20. ஓகேவா? So 1 8s are 8. 3 7s are 21. 1 into 0 0. 3 10s are 30. So இதை simplify பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா 22. இது 20 அப்படியே வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 29. இங்கே 30ன்ற வேல்யூ அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏ பி இன்டு சி. ஓகேவா? ஏபி கண்டுபிடிப்போம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஏபி, ஏயோட வேல்யூ 1 2 1 3. ஓகே, அண்ட் பியோட வேல்யூ 4 0 1 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 4 4. 2 1s are 2. 1 into 0 0. 2 5s are 10. ஓகேவா? 1 4s are 4. 3 1s are 3. 1 into 0 0. 3 5s are 15. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணனா 4 plus 2 which is 6. இது 10 அப்படியே இருக்கும். 4 plus 3 7. இந்த 15 அப்படியே இருக்கும். ஓகேவா? ஏபி கண்டுபிடிச்சாச்சு. அது கூட சி என்ற வேல்யூவை இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஏபி இன்ட்டு சி. ஸோ ஏபியோட வேல்யூ 6 10 7 and 15. ஓகேவா? நெக்ஸ்ட் சி வேல்யூவை காப்பி பண்ணலாம். 2 0 1 2. ஸோ சி வேல்யூ 2 0 1 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s are 12. ஓகே, 10 1s are 10. 6 into 0 0. 10 2s are 20. 7 2s are which is 14. 15 1s are 15. 7 into 0 0. 15 2s are 30. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா which is 22. இந்த 20 அப்படியே வந்துடும். 14 plus 15 which is 29. அண்ட் இது 30. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. therefore 1
equal to 2, LHS equal to RHS. First subdivision proof பண்ணியாச்சு. 7th sumல இருக்க second subdivision பாருங்க. LHSல A minus B into C which is equal to AC minus BC ன்னு கொடுத்துருக்காங்க. So first நம்ம left hand side எடுத்துக்கலாம். Which is A minus B into C. ஓகேவா? First A minus B கண்டுபிடிச்சிடலாம். So A minus B. A ஓட value 1, 2 and 1, 3. Minus B ஓட value 4, 0, 1, 5. ஓகேவா? Next இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? So 1 minus 4 which is minus 3. Okay? 2 minus 0, 2 தான். 1 minus 1, 0. 3 minus 5 which is minus 2. Okay? Next A minus B into C. So A minus B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. minus 3, 0, 2, minus 2. ஓகேவா? அது கூட C மல்டிப்ளை பண்ண போகிறோம். which is 2, 0, 1, 2. மல்டிப்ளை பண்ணலாமா? So 2 3s are 6 minus 6. Next 2 1s are 2 plus 2. ஓகேவா? minus 3 into 0 which is 0. 2 2s are 4. Okay, 0 2s are 0. Minus 2 into plus 1 which is minus 2. ஓகேவா? 0 into 0, 0. 2 2s are 4 which is minus 4. இதை further simplify பண்ணலாம். 6ல 2 மைனஸ் பண்ணிட்டா minus 4. இந்த 4 அப்படியே இருக்கும். இங்கே minus 2 அப்படியே இருக்கும். இங்கே minus 4 அப்படியே இருக்கும். இது equation number 1. ஓகேவா? நெக்ஸ்ட் RHS AC. ஸோ ஏசியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ 1, 2, 1, 3. ஓகே, அண்ட் சியோட வேல்யூ 2, 0, 1, 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 1 2s are 2. ஓகேவா? 2 1s are 2. 1 0s are 0. 2 2s are 4. Okay, 1 2s are 2. 3 1s are 3. 1 0s are 0. 3 2s are 6. இதை ஆட் பண்ணிடலாம். 2 plus 2 4. இங்கேயும் 4 தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு பிசி. பியோட வேல்யூ சியோட வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பி 4015 4015. சி 2012. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட் 0 into 1 which is 0. 4 into 0 0. Plus 0 into 2 0. 1 2s are 2. Plus 5 1s are 5. 1 into 0 0. 5 2s are 10. இதை ஆட் பண்ணிடலாம். இது 8, இங்கே 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. இங்கே 10. ஓகேவா? ஸோ கொஷினில் ஏசி மைனஸ் பிசின்னு கொடுத்துருந்தாங்களா? ஸோ ஏசி மைனஸ் பிசி. ஏசியோட வேல்யூ 4456. பிசியோட வேல்யூ 80710. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் எடுத்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். ஸோ 8ல் 4 மைனஸ் பண்ணிட்டா which is -4. பெரிய நம்பரோட சைன் இந்த மைனஸ் உள்ளே போயிடும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு 4 minus 0 0. 7ல் 5 மைனஸ் பண்ணிட்டா -2. 10ல் 6 மைனஸ் பண்ணிட்டா -4. இது ஈக்குவேஷன் நம்பர் 2.
ஓகே, ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். ஸோ therefore 1 which is equal to 2, LHS equal to RHS. செவன்த் சம்மில் இருக்க தேர்ட் சப்டிவிஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், A minus B transposes is equal to right hand side A transposes minus B transposes. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் A minus B transposes உள்ளே இருக்க A minus B கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 2 1 3 மைனஸ் பியோட வேல்யூ 4 0 1 5. இதை சப்ராக்ட் பண்ணிடலாம். 1ல் 4 மைனஸ் பண்ணிட்டா -3 ஆகிடும். 2 minus 0 which is 2. 1 minus 1 0. 3 minus 5 which is -2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா, ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதாவது ரோ காலமாகவும் காலமும் ரோவாகவும் மாற்ற போகிறோம். ஸோ இந்த டேர்ம் -3 -2 மாறிடும். ஓகேவா, இதை அப்படி எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு 0 -2. ஓகேவா, ஸோ இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், A transposes. ஸோ A வேல்யூ 1 2 1 3. ஸோ இதை திருப்பி எழுதணும். ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும். ஸோ 1 2 இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம இப்படி எழுத போகிறோம். ஓகே, இந்த 1 3-ஐ இப்படி எழுத போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு BT. ஸோ பியோட வேல்யூ 4 0 1 5. ஸோ B is equal to 4 0 1 5. ஓகேவா, இதையும் அதே மாதிரி மாற்றி எழுதணும். ஏன்னா B டிரான்ஸ்போசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரோவை காலமாக மாற்றிடலாமா? ஸோ இதை அப்படியே திருப்பிட வேண்டியதான். ஸோ 4 and 0 இங்கே வந்துடும். இங்கே 1 5. 1 மேலே போயிட்டு 5 கீழே வந்துடும். ஓகேவா, கொஷினில் A பவர் T மைனஸ் B பவர் Tன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதுதான் A பவர் Tயோட வேல்யூ 1 1 2 3 மைனஸ் B பவர் Tயோட வேல்யூ 4 1 0 5. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிடலாம். 4ல் 1 மைனஸ் பண்ணிட்டா -3. ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. அது இல்லை போயிடுச்சுன்னா இது எல்லா டேர்மும் மைனஸ் ஆகிடும். ஓகேவா, 1 minus 1 0. 2 minus 0 2. 3 minus 5 which is -2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அதை நம்ம RHSன்னு எடுத்துக்கலாம். RHS. therefore LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்குது பார்த்துக்கோங்க. therefore LHS equal to RHS. ஸோ 8th sum A வேல்யூ B வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா A² + B² is equal to I நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ A² ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏவை ஸ்கொயர் பண்ணணும். இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்னா A டேர்மை நம்ம 2 தடவை எழுதிக்கலாம். ஸோ cos θ 0 0 cos θ. அகைன் ஏயோட வேல்யூ cos θ 0 0 cos θ. ஓகேவா, ஸோ இதை எழுதும் போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா cos ஸ்கொயர் θ ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு 0 வேல்யூ 0 இருக்கும். இங்கேயும் 0 0வாக தான் இருக்கும். இது ரெண்டுதும் cos ஸ்கொயர் θ ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு B². ஸோ B²ன்ற வேல்யூ பியை 2 டைம்ஸ் எழுத போகிறோம். sin θ 0 0 sin θ. again sin θ 0 0 sin θ. பியை ஸ்கொயர் பண்ணும். ஸோ இந்த எல்லா வேல்யூஸும் ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிடலாம். இது ரெண்டுத்தையும் sin ஸ்கொயர் θ ஆகிடும். இது 0 ஆகிடும். அகெயின் இங்கே 0 ஆகிடும். இங்கே sin ஸ்கொயர் θ ஆகிடும். ஓகேவா, இப்போ A² + B². ஸோ A² + B². A² வேல்யூ cos ஸ்கொயர் θ 0 0 cos ஸ்கொயர் θ ப்ளஸ் பியோட வேல்யூ
sin square theta 0 0 sin square theta. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta. 0 plus 0 0. 0 plus 0 again 0. இங்கே cos square theta plus இங்கே sin square theta. நல்லாவே தெரியும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ which is 1. இந்த 0 இங்கேயும் 0. இங்கேயும் cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. ஸோ 1 0 0 1 இருந்தாலே which is equal to I. ஸோ அவங்க கேட்ட a square plus b square is equal to I நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. Therefore a square plus b square equal to I.